பாவிகளா, இப்படி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களடா, சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களே. டேய், எத்தனை 100 கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்கேன்னு தெரியுமாடா? இது தெரியாமல் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உக்காந்து சீட்டு கட்டி ஆடுறீங்களேடா. டேய், உங்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்காடா? நம்ம கழகத்தோட மானத்தை கப்பலை ஏற்றிட்டீங்களாடா, கப்பலை ஏற்றிட்டீங்களா? அதுலேயும் உங்கள் மொசர கட்டைங்களுக்கு 50,000 கிலோ சிக்கனு, 50,000 கிலோ மட்டனு, பத்தாயிரத்துக்கு கவர்ச்சா ஆடல் பாடல் நிகழ்ச்சி வேறு. எவ்வளோ நடத்தியும் கூட்டமே வராது, எம்டி ஆக்கி விட்டிங்களாடா. ஏண்டா, எங்கடா போனீங்க? அதுலேயும் மாநாட்டுக்கு வந்த சில எருமாட்டு பயலுக ஒயின் ஷாப்பில் போய் நம்ம கழகத்தோட டிஷர்ட்டு போட்டுக்கிட்டே போயிட்டு சரக்கு கேட்டிங்களாடா. அதை எவனோ ஒருத்தன் பேக்ரவுண்டு வீடியோ எடுத்து நம்ம தலைவர் சாங்க வச்சுருக்கிறான்டா, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதியை வாழ்க்குன்னு. சோசியல் மீடியா பக்கம் போய் தலை காட்ட முடியலடா. வண்டையாக நாரையாக கிழிக்கிறானுங்கடா. அயோக்கிய பயல்களா. டேய், நம்ம கழகத்துக்கு மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்கி தொலைச்சிட்டிங்களடா. அது இல்லாமல் உள்ளே புகுந்து பிரியாணியில் பீஸ் இல்லைன்னு சாப்பாட்டை கொட்டி, அங்கே இருந்த தண்ணி டப்பா, அங்கே இருந்த அலங்கார தோரணைகள் அம்புட்டியும் வீட்டுக்கு சட்டியாக தூக்கிட்டு போகிறீங்களாடா பரதேசிகளா. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒழுக்கன்றது இருக்காடா. நம்ம கட்சிக்கும் நம்ம கழகத்துக்கும் மிகப்பெரிய அவலத்தை உண்டாக்கிட்டீங்களாடா. அயோக்கிய